ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. வெல்கம் பேக் டு ராகவன்ஸ் டைம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய ப்ரொஃபஷனல் அண்டு கம்பெனி ரிலேட்டட் கமிட்மெண்ட்ஸ்னால போயாச்சு. திரும்ப நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி திரும்ப சேனலை நம்ம இன்றைக்கி தான் ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுல நம்ம சேனல் இது வரைக்கும் பண்ணாத புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறோம். அதுதான் ட்ரெய்லர் ரியாக்ஷன். இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை. மூவி ரிவ்யூ அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நிறைய நடுவில் ஃபுட் கண்டென்ட் அப்பெல்லாம் நிறைய போட்டுட்ருந்தோம், நிறைய ரிவ்யூ பண்ணோம். இப்போ அதெல்லாம் ஒதுக்கிட்டு மூவி, சினிமா இது பேஸ் பண்ண இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பேஸ்டு திங்ஸ், பிஹைண்ட் த சீன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு மிஸ்டர் பரமேஸ்வர் ஃப்ரம் வியோ5 இந்தியா பிரைவேட் லிமிடெட். வணக்கம். இன்னொரு தடவை சொல்லிடுங்க. ரொம்ப வணக்கம், ரொம்ப நன்றி சார் இந்த மீட்டிங்க்கு. ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் 2 பல தடைகளை தாண்டி நான் தான் சொல்லுவேன். ஓகே சார். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ மூவி ரிலேட்டடாக நம்ம பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் கமல் படம்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும். அதனால் இன்றைக்கி இந்தியன் 2 உடைய ட்ரெய்லர் வந்திருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ரியாக்ஷன் மூலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படி என்ன இருக்குன்னு நம்ம இப்போ வீடியோவை ஆல்ரெடி ரோட் பண்ணி வச்சிட்டோம். ஷால் வி? யா ஷோர் சார். ஓகே, 3, 2, 1. ஹைதராபாத். படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, கட்டண டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது. திருடுறவர் திருடிட்டு தான் இருக்க போறோம், தப்பு செய்யறவர் தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கும். கோல்டு ரோப் ரைஸ் லெஜெண்ட். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும். வாய்க்கவே பேசுவோம். ஒரு தூர்ப்பு கூட கிளி போடுறது. Just walking dogs. பாபி சும்மா எல்லாரும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் ஆடும். இருந்தார். ஓ கிளிம்ஸ் பழைய படம் அப்படியே சேனாபதி. ஓ ஃப்ரீடம் ஃபைட்டர். ஒய்தரமோ வாவ். சார் அதே சார், அதே கிட்ட வாவ் வாவ். தாத்தா வந்துட்டாரே. ஒரு தப்பு செஞ்சா அதுக்கிட்ட தப்பு ஏகப்பட்டா எஸ்ஏ சூர்யா. என் கேரியர்ல நான் கொடுக்காம போன ஒரே ஒரு கேஸ். சேனாபதி பேசாம இவனை ஹேண்டி இப்படின்னு அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மத்தை அவளை கூட திருடாது நீங்க தானே சொல்லி தந்தீங்க. பணம் தப்பு செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது 2வது சுதந்திர போர். காந்தி வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். வாவ். சார். சார் ஆடியோ காமிச்சிருக்காங்க சார். உதவும் முடியாது, ஜீரோ ஒளியவும் முடியாது. தாமன் தெரியாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. டாம் குட் குட் குட். செம செம. எப்படி இருக்கு ரைடர்? வெயிட் பண்ணதுக்கு, பல தடைகளை தாண்டி வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா நல்லா இருக்கு. சில விஷயங்கள் என்ன சொல்கிறது, கமல் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒர்க்கு அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங், அதை சொல்லி ஆகணும். ஸோ பேசிக்காக பார்க்குற டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இந்தியன் 96 வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 28 இயர்ஸ் கழிச்சு வரதுனால அப்போ அவருக்கு டெக்னிக்கலி 75 இயர்ஸ் ஏஜ். அப்போ 25. இப்போ என்ன 90+ இருக்குங்கிறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா காமிச்சிருக்கிறாங்க. அந்த மேக்கப் அதிலலாம் நல்லா இருக்குது. மேஜரான ஆர்டிஸ்ட் எல்லாம் மோஸ்ட்லி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. விவேக்ல ஆரம்பிச்சு மனோபாலா, எஸ்ஜே சூர்யா, டெல்லி கணேசன், நெடுமுடி வேணும். இல்லை இப்போ இல்லாதவங்கள லிஸ்டே நம்பர் சார். நிறைய பேர் இல்லை. இப்போ விவேக் சார் இல்லை, மிஸ்டர் நெடுமுடி வேணும் இல்லை, மனோபாலா இல்லை, நம்ம நிறைய பேர் இல்லை. கெட்டப்ஸ் கெட்டப் நம்ம நினைச்சது வேற. ஆக்சுவலாக ரொம்ப சாந்தமாக சாதாரணமாக அதில் எப்படி வந்தாரோ ஒரிஜினல் அப்படின்னு நினைச்சோம். பண்ணிட்டு இதில் இந்த தம்ப்நெயில்
ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரெஸ்லர் ஹல்கஹன் மாதிரி இருக்கிறாரு. சார் எனக்கு இதை பார்த்தோன்னா ஜக்கு பை ஞாபகம் வந்து கரெக்ட்குமார். ஆமாம் சார் ஃபஸ்ட்டு ரஜினி போட்டுருவாரு சார். கதை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ட்ரைலர் இதுலேயே சொல்லிட்டாருல்ல டைட்டிலே சங்கர் சார். இப்போ இருக்கக்கூடிய கரப்ஷன் நிலைமைக்கு இந்தியன் தாத்தா திரும்ப வந்தால் எப்படி இருக்கும்? ஓகே ஓகே. அதை பொறுத்து தான். அது அதில் அவரே சொல்லிட்டார் அழகா, காந்தி வழியில் நீங்கள், நான் நேதாச்சி இந்த வழியில் நான், தாஜ் வழியில் நான், அதே ஸ்டைலில் இருக்குது கிட்டத்தட்ட. ஆக்சுவலாக சித்தார்த்தை வந்து இவர் தான் இந்தியன் தாத்தா தான் வளர்க்குற மாதிரி சொல்லி சின்ன வயசில் சொன்னீங்களே அப்படிலாம் கேட்டுக்கிறாரு. அது எப்படி சீக்குவலாக வருதா சார்? இது இந்தியன் ஒன்ல சீக்குவலாக வருது. இந்தியன் சொன்னார்ல ஒருத்தர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்ட் சீக்குவலாக இல்லை, என்ன சொல்கிறது, இப்போ இந்த இங்கிலீஷ் படங்கள் வரமா இருக்காது, அது ஒரு கான்செப்ட், அதை சீக்குவலாக பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. அதனால் எக்ஸாக்ட் கனெக்ட் வேணும்னு இல்லை. அதனால நிறைய கேரக்டர்ஸ் இல்லை, மெயினாக இவர் மட்டும் தான் இருக்காரு. ஆமாம் சார். சார் ஆனால் நான் எதிர்பார்க்காதது என்னன்னா மேலே ஷேர்ட்டில் அவுட் ஷேர்ட்டே இல்லாமல் அந்த ஒரு சீன் போட்டு. ஏன்னா நீங்கள் ப்ராஸ்தட்டிக் அவங்க மேக்கப்பே ஒரு 3 hours 4 hours போடுறாங்க. அப்போ கம்ப்ளீட்டு ஹாஃப் பாடிக்கே எப்படி போட்டிருப்பாங்க, அதை வச்சுட்டு எப்படி அவர் இதெல்லாம் பண்ணுறாரு. எக்ஸலண்ட். நல்லா ஆக்ஷன் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கமல் படத்துலலாம் அவ்வளோ ஆக்ஷன் மோஸ்ட்லி வராது. நல்லா இருக்குது, நிறைய சீன்ஸ் வருது விதவிதமாக. இந்த டெக்னிக்கலி இந்த டைம் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி பார்த்துருப்பீங்க. அந்த ஒரே கிளிக்லாம் அப்படி நகர்ற மாதிரி பாய்ஸில். அது யூஸ்வலாக நம்ம மக்கள் பேர் தெரியாமல் அந்த மேட்ரிக்ஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய இருக்குது, நல்லா இருக்குது. மேக்கப் நல்லா இருக்குது, நிறைய செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்கன்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நிறைய பொசிஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நைஸ் நைஸ் நைஸ், நல்லா இருக்குது. வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங். பிக் பாஸ் டைலாக்லாம் சொல்லியிருக்காங்க, வி ஆர் வெயிட்டிங் அப்படின்லாம். அதெல்லாம் பண்ணலாம். மியூசிக் பற்றி என்ன சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது, மியூசிக் அந்த இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அது இருக்குது. பட் சிலதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குற முடியல. நீ மிஸ் ரஹ்மான் அந்த ஒரிஜினல்லாம் வரல. பட் இதில் லைட்ஸ் பார்க்குறப்ப மேபி அது கொஞ்சம் மாறலாம், டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா இருக்குது, நல்லா மெனக்கெட்டு இந்த இந்தியன் தாத்தாங்கிற கேரக்டரை மெயின் ஹீரோவாக வச்சு இன்னும் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாமோ அது கொஞ்சம் ட்ரெய்லரில் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆஸ் யூஷுவல் விஷுவல்ஸ் இது பழைய படம் மாதிரி தெரியல. ஐ திங்க் ஒரு 5 வருஷம் ப்ரொடக்ஷன். ஆமாம் சார். 2018 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க. அப்படி தெரியல, ஒரு சிங்கிளாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சார் கேமரா ஆங்கிள்ஸ், சினிமாட்டோகிராஃபி அதான் ஒரு பேட்டியில் கூட நீங்கள் சொல்லியிருந்தார் மார்னிங் சங்கர் சார். ஒரு தலைகையில கட்டி விட்டு ஒரு ஹாஃப் டே ஃபுல் டே மாதிரி 4 நாள் ரோப் ஃபுல்லாக ஆக்ஷன் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அது வேணால் தெரியுது. அது அப்படி இந்த கையெல்லாம் வரும்போதே நமக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது லைட்டாக அந்த 7ஆம் முடிவு டக்குன்னு போயிட்டு அந்த சீன் குங்ஃபூ ஸ்டைலில் நல்லா இருக்குது. எதிர்பார்க்காத கெட்ட படம்னா லாங்கர் தான் சார். அந்த லாங்கர் என்ன இந்த லாங்கர் நிறைய இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது. படம் ஓப்பன் பண்ணுறது ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போதும். மும்பை, குஜராத் எல்லா இடத்துக்கும் ஒரு ரவுண்ட் ஆகுது. மேபி என்ன ஒருத்தர் விட்டா ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எல்லா ஊரும் லைட்டாக அப்படி காமிச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறாரா தெரியல, இருக்கலாம். பார்த்தோம் சார், வெயிட் பண்ணலாம் சார். 12 அந்த டைட்டில் போட்ட மாதிரி தான் அழுக்காக இருக்குது. அவர் அப்படி ஒரு இருக்குது. எஸ், ஐ திங்க் July 12th ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி நம்ம பார்ப்போம் நிறையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓகேனா கீழே போடுங்க கமெண்ட்டில். இந்த மாதிரி மூவி ரிலேட்டடாக வேறு என்னென்னலாம் நீங்கள் வீடியோ பார்க்க விரும்புகிறீங்க. தியேட்டர் ரிவ்யூஸ் நிறைய இருக்குது. மூவி ரிவ்யூ தாண்டி தியேட்டரையே பார்க்குறது, பிஹைண்ட் த சீன்ஸ் படங்கள் என்ன நடக்குது, இதுக்கெல்லாம் நிறைய நம்ம பிளான் வச்சுருக்கோம். அது என்னென்ன ஓகேன்னு கமெண்ட்டில் போடுங்க. வீக்லி ஒரு வீடியோவாவது மறக்காமல் இனிமேல் போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு எங்கள் சேனலில் ரீஓப்பன் பண்ணி. திரும்ப கமலும் நீங்களும் வந்திருக்கிறீங்க வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு. நல்லாயிருக்கு. மேற்கொண்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிபடி. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ